ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்து பூண்டு சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொடிக்கு வந்து நம்ம பொடி ரெடி பண்ணிக்குவோம். கடாயை வச்சு அதில் மிளகு, சீரகம், சோம்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வறுத்துக்குவோம். வாசம் வர வரையும் வறுத்துக்குவோம். வறுத்து அது கூடயே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். வறுத்தி எடுத்து அதை தட்டில் வந்து மாற்றி வச்சுருவோம். ஆறட்டும். கூடயே வந்து அதே கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து கடுகு பொரியட்டும். கடுகு பொரிச்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு சேர்க்கணும். கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்குவோம். வெங்காயம் கூடவே வந்து 10 பல்லுக்கு மேலேயே வந்து பூண்டு நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். பெரிய பூண்டாக இருந்துச்சு, அதனால் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டையும் சேர்த்துக்குவோம். பூண்டு அதிகமாக போட்டால் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது அரிஞ்சு பூண்டு இல்லாமல் தனியாக வந்து பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அந்த பேஸ்ட்டையும் போட்டு சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடுவோம். வதக்கினதுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச தக்காளி 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்குவோம். கூடவே வந்து கல் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்குவோம். வேறு எந்த மசாலாவும் வேண்டாம். மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பொடியாக வச்சுருந்தேன். அந்த பொடியை வந்து அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். கிளறி விட்டுட்டு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுக்குவோம். கொஞ்சம் நேரம் அந்த மசாலாலாம் வந்து அந்த பொடியோட மசாலா வந்து தொக்கில் இறங்கிடும். 5 மினிட்ஸ் வந்து சிம்மிலே வச்சுருங்க. நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தொக்கு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. நான் வந்து சாதம் வடித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். கூடவே எண்ணெய் சேர்த்து கிளறி விட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் சாதம் உதிரி உதிரியாக வரும். அது கூடவே தொக்கை சேர்த்துக்குவோம். தொக்கை சேர்த்து நல்லா கிளறி வச்சாச்சு. நமக்கு பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.